நிறைய பேர் வந்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஆசை இருக்குது, நிறைய உழைக்கிறாங்க. ஆனால் அந்த எண்டு ரிசல்ட்டுன்னு வரும்போது அவங்களுக்கு அதில் ஒரு தோல்வி தான் கிடைக்கிது. இதில் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போய்டுறாங்க நிறைய பேர். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், உழைப்பே போடாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக நிறைய பேர் ஜெயிச்சுட்டு போய்ட்றான். இவங்க ரொம்ப உழைத்தும் கூட அந்த வெற்றியை அவங்களால அடைய முடியல. ஏன் அந்த மாதிரி தோல்வியை நோக்கி அவங்க போகிறாங்க? அதுலேருந்து மீண்டு வருவது எப்படி? திட்டமிடாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பழகிட்டோம். இன்னொன்று வந்து தேர்ந்தெடுக்கிற துறையை வந்து சரியில்லாத எடுத்துருப்போம். இல்லைன்னா பார்ட்னர் ஏமாத்தினால தோல்வி அடைஞ்சிரும். இது 3 எதுவாக இருந்தாலும் மாதந்தோறும் ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாவோ, இல்லை நரசிம்ம கோவிலுக்கு போயிட்டு வணங்கி வந்துட்டு பானக நைவேத்தியம் கொடுக்கறது. சில கோவிலில் வந்து அவங்களே பானகம் பண்ணி கொடுத்து நம்ம கையால் விநியோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நம்ம ஆற்றுலையே, எங்களுக்கு நரசிம்ம சுவாமி கோவில் ரொம்ப தூரம் இருக்குது, நாங்கள் ஆற்றுல பண்ணிக்கிறோம். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வச்சு இந்த பூஜை, அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜை என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி பானகம் நைவேத்தியம் பண்ணி வந்தாவே போதும். இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு.